அனைவருக்கும் வணக்கம். தற்போது நீங்கள் காணக்கூடிய இந்த தாவரத்தின் பெயர் ஜெஸ்ஸி லில்லி என்று காமன் நேம் அழைக்கப்படுகிறது. இதனுடைய அறிவியல் பெயர் அமரிலிஸ் பெலடோனா. இந்த தாவரம் வளர்ப்பது எளிது. இதனுடைய உயரம் சுமார் அதிகபட்சம் 2 அடி வரை மட்டுமே வளரக்கூடிய தாவரம் இது. இது பார்த்திங்கன்னா ஒரு பூ பூத்த உடனே இது ட்ரை ஆகிடும். இது ஒரு பூ 3 முதல் 5 வரை இந்த பூ இந்த தாவரத்தில் நிற்கும். இது பாருங்கள், கிழங்கு மாதிரி தான் இருக்கும் கீழே. இதில் ஒரு கிழங்கு வச்சிங்கன்னா அது சைடில் நிறைய செடிகள் வரும். பாருங்கள், பக்கவாட்டில் நிறைய சிலை அந்த கிழங்குலேருந்து கிளைத்து வரும். இங்கே பாருங்கள், ஒரே ஒரு செடி உங்களுக்காக பிடிங்கி படிக்கும். இங்கே பாருங்கள், ஒரே ஒரு கிழங்கு. இதை பாருங்கள், வெங்காயம் மாதிரி இருக்கும். இதை வச்சிங்கன்னா சைட்லேருந்து பிரான்ச்சஸ் நிறையா வந்துகிட்டே இருக்கும். இது பார்த்திங்களா, இது டெமோக்காக இந்த செடி ரிமூவ் பண்ணி உங்களுக்காக காமிக்கிறோம். ஜெஸ்ஸி லில்லி காமன் நேம். இதில் இந்த மாதிரி அழகான பூக்கள் நிறைய பூத்து கொண்டே இருக்கும். இது பாருங்கள், பார்க்கறதுக்கு ஒரு புனல் மாதிரி இருக்கும். புனல் ஷேப்பில் இருக்கும் அந்த பூ. இது நிறைய பூக்கள் பூக்கும். சைட்லேருந்து நிறையா இந்த கிழங்குலேருந்து பாருங்கள், இந்த வேர் பகுதி இது நீங்கள் ரிமூவ் பண்ணி வச்சிங்கன்னா 1 வீக்கில் வந்துடும். தனித்தனியாக பிரான்ச்சஸ் தனியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். நீங்கள் சைட்லேருந்து பக்காவாட்டிலேருந்து வருது பாருங்கள். இங்கே பாருங்கள், செடிகள் ஒன்று பக்காவாட்டிலேருந்து சைடில் நிறையா வருது. இது ஒன்று ரிமூவ் பண்ணி தனித்தனி தாவரமாக நீங்கள் வச்சுக்கலாம். டைரக்ட் சன்லைட்லேயே வைக்கலாம், செமிஷேடில் வைக்கலாம். ஃப்ளவர் உங்களுக்கு நல்லா அழகாக இருக்கும். இது வளர்ப்பது எது, வாட்டரிங் ஆல்டர்னேட்ஸ் கொடுத்தா போதும். இங்கே பாருங்கள், இது அரும்பு. ஆல்டர்னேட்ஸ் வாட்டர் பண்ணாலே போதும். இது வளர்ப்பது எளிது. இது பாட்டில் வச்சுக்கலாம், கிரவுண்டில் போடலாம், எங்கே வேணாலும் நம்ம அழகு தாவரமாக வளர்க்கலாம். நன்றி, வணக்கம்.